தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பாஜகவை விமர்சிக்க முடியாத அளவு விசிகாவை முடக்கிடுச்சுல. உங்களுடைய முதன்மையான கோரிக்கை என்னங்கிறது வெகுஜன மக்கள் எல்லாருக்கும் தெரியும். தாவேக்காவுக்கு விசிகா அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கிறதுனால நம்ம பாமக நோக்கி போயிடலாம். அந்த பார்வை நம்ம எடுத்துட்டு போனா அது சரியா இருக்கு. ஆதரவு வாபஸ் வாங்கிடுவோங்கிற மாதிரில தலைவர் பேசிட்டு இருக்காரு. இந்த அளவு அரசியல் நாணம் கூட இல்லாதவரான விஜய் இருப்பாரு. 4 நாள்ல ஒன்றும் பண்ணிட முடியாது. ஆனால் 4 நாள்ல முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு பதிவு செஞ்சு இது ரைடெல்லாம் நடத்த முடியும். 7 மணிக்கு நடந்துச்சு, ஏன் 7 மணியை பார்க்கல, ஏன் இவங்களுக்கு நடக்கல அப்படி நம்ம பார்க்க முடியும். திமுக ஆட்சியில் பண்ண தவறுகளுக்கு மட்டும்தான் நடவடிக்கை எடுப்பாங்க. அதிமுக ஆட்சியில் பண்ண தவறுகளுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதிமுக நடந்த தவறுங்கிறது பிஜேபியுடைய கண்ட்ரோல் இருக்கு. உண்மை அதுதான். அது மாநில அரசு கண்ட்ரோல் கிடையாது. இல்லை, இதற்கு பின்னணியில் திருமாவளவன் இருக்கிறாராங்கிற கேள்வியும் எழுப்புறாங்க. சமீப நாட்களாக இப்படியே பேசுறாரு. அவருக்கு ஏதோ மனப்பிறழ்வு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். இந்துத்துவ மனப்பான்மையில் இருக்கிறாருங்கிறத நான் பார்க்குறேன். அதனால இவர் பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொண்டாருங்கிறது அதில் கொஞ்சம் நான் சற்று பின்வாங்கிறேன்னு தான் சொல்ல முடியும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகாவின் தொழிலாளர் முன்னணி மாநில செயலாளர் திரு இசையமுதன் அவர்கள். வணக்கம்ண்ணா. சட்டமன்றத்தில் பாஜகவுக்கு எதிராக வன்னியரசு பேச முயன்ற போது அதை சபாநாயகர் தடுத்து நிறுத்துறாரு. விஜய் பேசாத இடங்களை வன்னியரசு தொட்டு காட்ட முயன்ற பொழுது நிதி வரலை, உரிய நிதி மத்திய அரசு தர தயங்குது, இந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறப்ப குறுக்க மறிக்குது தாவேக்கா. ஆனால் அது குறித்து எந்த விதமான கண்டனங்களையும் விசிகா செய்கிறதில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படி நம்ம எடுத்து அது நகர்ந்துட முடியாதுண்ணே. ஏன்னா சட்டமன்றத்துக்கும் சட்டசபைக்கும் ஒரு மரபு ஒன்று இருக்குது. அந்த மரபின் பார்வையை தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு அண்ணன் விஜய் அவர்கள் பேசினால் கூட சபாநாயகர் அவர்கள் ஏதாவது கருத்து தெரிவிக்கலாம். இல்லை எதிர்கட்சிகள் இருந்தால் கூட அவங்களுக்கு உள்ளபடியே கருத்து தெரிவிக்கலாம். அந்த பார்வையில் தான் இந்த செய்தியை நான் பார்க்குறேன். அதனால் எங்கள் அமைச்சர் பேசுனால இந்த வாய்ப்பு மறுக்கப்படுதுன்னு அதை நான் பார்க்கல. சட்டமன்றத்துக்கு ஒரு மரபு இருக்குது. அந்த மரபின் வழியை தான் அவங்க கடைப்பிடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் என்னுடைய பார்வையாகவும் இருக்குது. அப்படி தான் எங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் ஒரு பார்வை ஒன்று இருக்குது. ஏன்னா எங்கள் அமைச்சர்ன்றதுனால நாங்கள் அது கூடுதலாக கவனம் செலுத்தணும். நம்ம அமைச்சர் தான், எல்லாருக்கும் ஒரு அமைச்சர் தான். இல்லைண்ணா, அண்ணனுக்கு அமைச்சர் தான், எனக்கு அமைச்சர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இருந்தாலும் ஒரு கூட்டணி சார்ந்து நம்ம ஒரு அமைச்சர் இடப்பட்டிருக்கும் போது அந்த பார்வை நம்ம பார்க்கும்போது நம்ம சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம சபாநாயகர் வழிக்கு தக்கதான் நம்ம போகணும். அதுதான் சட்டசபையோட மரபுக்கு மீறி யார் செஞ்சாலும் அது தவறுதலாக போகும். அதனால் அந்த சபாநாயகர் அந்த பார்வையில் தான் அது சொல்லியிருப்பார். அந்த எண்ணோட்டத்தை தான் ஒரு கருதிருப்பார்ன்றதை நான் பார்க்குறேன். இவர் பேசுகிறது மரபுக்கு மீறி போயிடும் அப்படின்னா அவங்க பாஜக நோக்கி என்ன கேள்வி எழுப்புனாங்க? சபைக்குள்ளேயும் சரி, சபைக்கு வெளியிலையும் சரி, எதுவுமே கேள்வி எழுப்பாத போது அந்த அரசை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு அமைச்சராக தானே கேட்குறாரு. அது தவறா? இல்லைண்ணா, அது என்னென்னா அது நிறையா தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது யார் எந்தெந்த நேரத்தில் எத்தனை நிமிடங்கள் பேசுங்கிறது அது ஒரு கால நேரங்களில் ஒதுக்கியிருப்பாங்க. ஒன்று அந்த காலத்தை மீறி போயிருக்கலாம். இல்லைன்னா டிவிக்கு தரப்பு பிஜேபியோட அவங்க ஒரு நட்பு உறவு ஏற்படுத்தி கூட அவங்க ஆசைப்பட்டிருக்கலாம். அதனால் கூட அந்த செய்தியை அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதனால் நம்ம அமைச்சர் அதனால் அண்ணன் வன்னியரசர் கூட சொன்னதை விட உள்ளபடியே கொஞ்சம் தட்டி கழிச்சிருக்கலாங்கிறத அந்த பார்வையை நான் பார்க்குறேன்னு ஒழிய அண்ணன் விசிகாவினுடைய பாஜக எதிர்ப்பை மட்டுப்படுத்துது தாவேக்கா. விசிகா பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய கட்சி அகில இந்திய அளவில். பாஜக எவ்வளவோ முயற்சி பண்ணியும் திருமாவளவனை அந்த கூட்டணிக்குள்ளே உங்களால் இழுக்க முடியல இப்படின்னு பல பார்வைகள் இருக்கும் பொழுது பாஜகவை விமர்சிக்க முடியாத அளவுக்கு தாவேக்காவை இப்போ விசிகாவை முடக்கிடுச்சுல. இல்லைண்ணா, அது நம்ம எப்படி அது பார்த்துட்டோம்னா நம்ம பார்க்குற பார்வை ஒன்று. ரெண்டாவது விசிகாவை தாவேக்கா மட்டம் படுத்த முடியாது. ஏன்னா எங்களுடைய முதன்மையான கோரிக்கை என்னங்கிறது வெகுஜன மக்கள் எல்லாருக்கும் தெரியும். மிஞ்சி போனவங்க என்ன பண்ண முடியும்? அந்த 4 அறைக்குள்ளே மட்டும்தான் அவங்க கட்டுப்படுத்த முடியும். ஆனால் அந்த 4 அறையை விட்டு தாண்டி வந்துட்டால் நாங்கள் வீர்கொண்டு எழுவோம். இன்னும் அகில இந்திய அளவில் பாஜக எதிர்ப்பு நாங்கள் ரொம்ப வலிமைப்படுத்துவோம். இன்னும் கிராமப்புறங்களில் கூட இன்னொருவங்க நாங்கள் ரொம்ப வலிமைப்படுத்துவோம். அதனால் அந்த சட்டசபைக்குள்ளே மட்டும்தான் அவங்க கொஞ்சம் சுருக்க முடியுமே தவிர வெட்ட வெளியில் அவங்களால ஒன்றும் பண்ணிட முடியாது. அதனால் எங்கள் முதன்மையான
ங்கிறது வந்து சாதிவாதம் மதவாதத்தை எப்படி நாங்கள் வந்து முடக்குவது அதுக்கான வேலைகளை எங்கள் தலைவர் அவர்கள் உள்ளபடியே அது சிறப்பாக செஞ்சிட்ருக்காருன்னு நான் பார்க்குறேன். அதனால் அவங்க சுருக்கிடுவாங்கிறதுக்காக நாங்கள் அவங்க சுருக்கிட மாட்டோம். அவங்க நம்மளை வந்து முடக்குறாங்கன்னா நாங்கள் முடங்கிட மாட்டோம். அதனால தான் எங்கள் தலைவர் வந்து அடங்கு மறுப்போம், அத்துமீறுவோம், திமிர் எழுப்போம், திருப்பிடிப்போம், அவருடைய கொள்கை முழக்கத்தை வச்சு இவ்வளோ தூரம் வந்து கிட்டத்தட்ட 37 வருஷமாக இந்த அரசியல் வாழ்க்கையை கொண்டுட்டு வந்திருக்காரு. அதனால் வந்து நேற்று ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வைத்த கோரிக்கையெல்லாம் நாங்கள்லாம் முடங்கிட மாட்டோம். நாங்கள்லாம் வீடு கொண்டு எழுந்துருவோம். முதல்வர் விஜய் வந்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை காணவில்லை சபையில் அப்படின்னு கேட்ட துணி சரியில்லைன்னு திருமாவளவன் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். அவர் செய்த சைகையும் விமர்சனத்துக்குள்ளாகுது. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ரொம்ப வருத்தம் தானே, வருத்தம் தான். ஏன்னா ஒரு 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 பெரிய ஒரு அரசியல் சார்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவர், முன்னாள் முதலமைச்சர், அப்படி ஒரு தகவல் சொல்லியிருக்கக்கூடாதுங்கிறது உள்ளபடி நான் ஒரு தனி மனிதனாக இருந்து நான் உள்ளபடியே வருத்தம் தெரிவிக்கிறேன். மற்றபடி நான் அதில் நான் கொண்டுட்டு போயிட முடியாது. ஏன்னா எனக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, தலைவரே கண்டிக்கிறாரு, அதை நம்ம வரவேற்போம். ஏன்னா தலைவர் கண்டித்த பிறகு அதை நான் மறுபடியும் கண்டிக்கக்கூடாதுல்ல, அது ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கு நான் தலைவர் சொல்லிட்டாருன்னா அதை நான் வழிமொழி அப்படி தான் தொண்டருடைய வேலையாக இருக்கணும். அதுக்கு மேலே நான் ஒரு படி மேலே நான் போயிடக்கூடாது. உள்ளபடி அந்த செயல் வந்து கண்டித்தக்க செயல் தான். ஆனால் இன்னொரு பார்வை என்ன இருக்குன்னா, இதே போல் தான் திமுகவில் சில பேர் வந்து தலைமைக்கு தெரியாமல் வந்து சில பேர் வந்து விசிகாவை சாடுறதோ, இல்லை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சாடுறதோ, இல்லை வந்து முஸ்லீம் லீக்கை சாடுறதோ, வேறு எளிய மக்களுடைய இயக்கங்களாக இருக்கக்கூடிய இயக்கங்களை சாடுறதோ அந்த ஒரு தோணி இருக்குது. அப்போ அதுவும் நமக்கு வந்து தவறுதான் தெரியும். அது வந்து தலைமை வந்து முதல்வர் விஜய் இப்படி பேசியிருக்க கூடாது, ஏளனமாக பேசியிருக்க கூடாதுன்னு விசிக தலைவர் சொன்ன நேரத்தில் பதிலடியாக அமைச்சர் ஆதவர்ஜுனா ஒரு விஷயத்த சொல்கிறார். 4 நாள் சபை நடவடிக்கையை பார்த்துருந்தா அவருக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களை வந்து ஏளனமாக பேசுகிறாங்க, அவதூறாக பேசுகிறாங்க, நாங்கள் எப்படி பண்ணையார்த்தனமாக எங்களால் அப்படி இருக்க முடியாது, அடிமையாலாம் எது பேசினாலும் பதிலடி கொடுப்போம், அதனால தான் இப்படி பேசியிருக்கோம் அப்படின்னு அமைச்சர் ஆதவர்ஜுனா சொல்கிறார். சட்டமன்றங்கிறது வந்துன்னா கடுமையாக வாக்குவாதம் நடக்க வேண்டும். கடுமையாக வாக்குவாதம் நடந்தால் மட்டும்தான் சட்டமன்றத்தில் எவ்வளோ விவாதங்கள் நடந்தாலும் எவ்வளோ வாக்குவாதம் நடந்தாலும் அந்த அளவுக்கு வெளியில் வந்து மக்களுக்கு வந்து சலுகைகள் போகும், மக்களுடைய குறைகள் தீர்க்கப்படும். அதனால் வந்து கடும் வாக்குவாதங்கள் தேவை. எந்த கடும் வாக்குவாதம் இல்லாமல் சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு துதி பாட்டிட்டு மட்டும் போயிடக்கூடாது. வாக்குவாதங்கள் இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு வந்து விடைகள் கிடைக்கும், மக்களுக்கு வந்து தெளிவு கிடைக்கும், மக்களுக்கு வந்து சலுகைகள் கிடைக்கும். மற்றபடி வாக்குவாதம் இல்லாமல் அது நடந்து போனால் அது கிடையாது. அதனால் இதை வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இப்போ தான் அங்கே வந்திருக்கிறாங்க, திடீர்னு மக்கள் வந்து ஒரு ஆட்சி கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் அவங்க வந்து பொறுத்து போகிற கட்டாயத்தில் இருக்கிறாங்க. நல்லதாக இருந்தாலும் அவங்க தாங்கிக்கணும், கொஞ்சம் நேர்மையற்ற ஒரு செயலாக இருந்தால் கூட அவங்க பொறுத்து இருந்து அவங்க வந்து உள்ளபடி பதில் சொல்லணும். ஒழிய 4 நாள் அவங்களால வந்து தாங்கிக்க முடியலங்கிறதுலாம் உள்ளபடி பெரிய வருத்தமளிக்க செயல் தான். அப்படி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து 5 வருஷம் அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து எந்த மனநிலை மக்களுடைய மனநிலை மாறத்தானே செய்யும். அதனால் வந்து சில விஷயத்தெல்லாம் வந்து பொறுத்து தான் போகணுங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. இதெல்லாம் கடந்து போகணும், அதுதான் சரியாக இருக்கணும். 4 நாள்லாம் அவங்க வந்து ஒன்றுமே பண்ணிட முடியாது. இருந்த காலத்தில் 4 நாளில் ஒன்றும் பண்ணிட முடியாது. ஆனால் 4 நாளில் முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு பதிவு செஞ்சு அவர் மீது ரைடெல்லாம் நடத்த முடியும். இல்லை, ரைடு நடத்த முடியுங்கிறது வந்துன்னா வந்து துறை சார்ந்து பண்ண முடியும், யாரும் பண்ணிட முடியாது. யாரோ ஒரு முதலமைச்சர் இருந்தால் கூட, ஒரு முதலமைச்சர் வந்து சொன்னால் கூட வந்து அந்த துறை சார்ந்து வந்து இப்படி ஏதோ தவறுகள் நடந்திருக்கான்னு ஆய்வு பண்ணி தான் உள்ளபடியாக போய் ஆய்வு நடத்த முடியும். இல்லைன்னா டக்குன்னு ஒரு ஆய்வு நடத்திட முடியாது. அப்போ ஏதாவது என்ன நடந்திருக்குங்கிறது வந்து அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு உள்ளபடி அது தெரியாது. நம்ம எடுத்து கவுத்து பேசிட முடியாது. அப்போ துறை சார்ந்து நிர்வாகிகள் ஒரு ஆய்வு பெறுகிறோம், அது என்ன ஏதுங்கிறது வந்து நம்ம நக்கீரன் டிவியின் மூலியமோ இல்லைன்னா வந்து வேறு தொலைக்காட்சி மூலமோ உள்ளபடியாக அதை நம்ம பார்க்க தான் போகிறோம், இல்லை செய்தித்தாள் நம்ம பார்க்க தான் போகிறோம். எது இப்போ ஏவாவேலு அவர் சார்ந்த இடங்களில் ரெய்டு நடத்துறது யாரும் கேள்விக்குட்படுத்தலை. அவர் தவறு பண்ணியிருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கட்டும், அதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை பணி எல்லாமே. ஆனால் இன்னும் எல்இடி ஊழல் வழக்கு, பல இடங்களில் ஸ்ட்ரீட் லைட்டு, சோலார், இந்த மாதிரியான விஷயங்களில் ஊழல் பண்ண எஸ்பி வேலுமணி மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த அரசு? ஏன்னா அவரை போய் பார்த்து சால்வை போத்துறாரு. அவரோட சேர்ந்து 25 பேர் அளித்த வாக்குகளை இன்னமும் வாங்கி தான் இந்த நம்பிக்கை தீர்மானத்தில் இந்த அரசு நிலை பெற்று நிற்குது. அப்படின்னா அப்போ திங்கட்கிழமை விஜயபாஸ்கர் வரப்போகிறாரு, அவர் மீது ஏற்கனவே குட்கா மாதிரியான பல வழக்குகள் இருக்குது. அப்போ இதையெல்லாம் எப்படி இந்த அரசு பார்க்குது? ஒரு கூட்டணியில் அரசாங்கத்தில் பங்கெடுத்த விசிக்கு அது எப்படி பார்க்குது? இல்லைண்ணே, அவர் வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். யார் போட்டின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. எங்களுக்கு டிஎம்கே தான் போட்டின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அவங்க வந்து அதிமுக என்றைக்குமே அவர் வந்து பேசலை. ஒன்று. 2வது வந்து
அண்ணன் விஜய் அவர்கள் வந்து எதிர்த்து பேசக்கூடிய நிலைமை யார் இருந்தாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏன்னா அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ கரண்ட்டில் வந்து அவங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க செய்த ஊழல் தான் அவங்களபடியே இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அதிமுக இருந்துச்சு. அந்த ஆட்சியில் இருக்கும்போது வந்து பிஜேபி ஓரளவு வந்து அவங்க வந்து இது பண்ணாங்க. அதன் பிறகு வந்து அன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சில அமைச்சர்கள் மத்தியில் வந்து அவங்கள வந்து சில பேர் கைது பண்ணாங்க, சில பேர் வந்து வழக்கெல்லாம் வந்து பதிவு செய்தாங்க. ஆனால் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. இப்போ வந்து அதுக்கு யாருக்கும் இன்னும் விடுதலை கொடுக்கல. இவங்க போன ஆட்சி காலத்தில் இவங்க இருந்தாங்க. அந்த ஆட்சியிலேருந்து நடந்த காலத்தில் நடந்த ஊழலில் அவங்க ஏதாவது வந்து தேர்வு செய்திருக்கலாம், இல்லை அவங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த பார்வையில் இவங்க வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கலாம். அந்த பார்வை தான் நம்ம பார்க்கணும் ஒழிய ஏன் வேலுமணிக்கு நடந்துச்சு, ஏன் வேலுமணியை பார்க்கல, ஏன் வந்து இவங்களுக்கு நடக்கல அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. இவங்க சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஆட்சியில் பண்ண தவறுகளுக்கு மட்டும்தான் நடவடிக்கை எடுப்பாங்க. அதிமுக ஆட்சியில் பண்ண தவறுகளுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதிமுக நடந்த தவறுகள்ங்கிறது வந்து பிஜேபியுடைய கண்ட்ரோலில் இருக்குது. உண்மை அதுதான். அது வந்து மாநில அரசு கண்ட்ரோல் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது எல்லாமே அது விசாரணையில் இருக்குது. இப்போ திமுகவில் இப்போ போட்டிருக்க வந்து இப்போ வந்து அது வந்து டிவிகே தரப்பாக இருந்தாலும் சரி, இல்லை மத்திய போலீஸாக இருந்தாலும் இப்போ புதுமையாக ஒரு வந்து வழக்கு போட்டிருக்காங்க. அப்போ வந்து இந்த இதுதான் கரண்ட்டாக நம்ம இஷ்யூவாக எடுத்து பேச முடியும். அது பழைய எடுத்து இஷ்யூவாக பேச முடியும். ஏன்னா அது வழக்கு நிலுவை இருக்கும்போது எப்படி பேச முடியும்? அது பேச முடியாதுல்ல. தீர்ப்பு வந்த பிறகு நம்ம பேச முடியும். இதற்கு பின்னணியில் திருமாவளவன் இருக்கிறாராங்கிற கேள்வியும் எழுப்புறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்ட அருணை வந்து இதெல்லாம் ரொம்ப கொடுமை. யாரோ ஒருத்தங்க ஆட்சி செய்கிறாங்க, யாரோ ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தர் ஐபிஎஸ்ஸாக இருக்காரு. எங்கள் தலைவர் இது எப்படி பொறுப்பேற்ற முடியும்? நாங்களே இந்த ஆட்சி அமைவதற்கு நாங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். அந்த பார்வை மட்டும் தான் எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு டிவிக்கு வேறு என்ன உறவு இருக்குது? வேறு எந்த உறவுமே கிடையாது. நாங்கள் இந்த ஆட்சி வரணும் மக்களுக்கு வந்து வேறு. ஏன்னா கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகளால் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த 2000 பணமாக இருக்கட்டும், அந்த இலவச பேருந்தாக இருக்கட்டும், வேறு நலத்திட்ட உதவிகளாக இருக்கட்டும், அந்த வச்சு வந்து வாழ்வாதாரத்தை பெருக்கிறாங்க. இதனால் வந்து சப்போஸ் கவர்னர் ஆட்சி வந்து போச்சுன்னா நாளைக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் கெட்டு பெறுமன்றதுனால உள்ளபடி அந்த அடிப்படையில் மட்டும் அது ஒரு பார்வை. நாங்கள் 2-3 பார்வை வச்சோன்னா அது ஒரு பார்வை. அதனால் நாங்கள் உள்ளபடி ஆதரவு கொடுத்தோமோ தவிர எங்களுக்கு வந்து அருண் வந்தாருன்னா எங்களுக்கு வந்து வேற ஒரு நபர் வந்தாருன்னா அது விஷயம் பார்த்தீங்களா? அருண் நியமனத்துக்கு பின்னாடி திருமாவளவன் இருக்காரு. ஒருத்தர் சிபாரிசில் தான் அவர் கொண்டு வரப்பட்டாருன்னு பேசி அவருக்கு எங்கள் தலைவருக்கு அவருக்கு எப்படி தெரியும்? அவர் என்ன எங்கள் கட்சியில் இருக்காரா, இல்லை அவர் என்ன நாங்கள் சிபாரிசு செஞ்சு கொண்டு வரப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. அவ்வளோ அதெல்லாம் கிளாரிட்டி இல்லை. ஒன்று எங்கள் இயக்கத்தில் இருந்தாரா, இயக்கமாக இருந்த காலத்தில் இருந்தாரா, இல்லை கட்சியாக இருந்த காலத்தில் இருந்தாரா, இல்லை எங்கள் கட்சிக்கு ஆதரவாக இருந்தாரா? எந்த சம்மதமும் கிடையாது. எங்களுக்கு முதல் எதிரி யாராக இருப்பான்னு பார்த்தா காவல்துறையாக தான் இருக்கும். அப்படியே பல முறை சொல்லியிருக்கீங்க, வெளிநட விட மாட்டேங்கிறாங்க, நட்டா புடுங்கி எறிகிறாங்க. இல்லை இது எது கேட்குறேன்னா ஒரு கிளாரிட்டிக்காக தான் இப்படி ஒரு விமர்சனம் ஓடிட்டு இருக்கு சமூக வலைதளங்களில். இல்லை அப்படி ஒரு சம்பவம் கிடையாது. அது எங்களுக்கும் காவல்துறைக்கு எந்த காலத்துக்கும் சம்பந்தம் இருக்காது. ஏன்னா என்றைக்கும் நாங்கள் வந்து காவல்துறைக்கு எதிரியாக தான் இருப்போம். நண்பனாக மாற மாட்டோம். காவல்துறை உங்கள் நண்பனை அவங்க போட்டுட்டா கூட சேரி பகுதியில் இருந்தாலும் சரி, சிறுத்தைகள் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியாக இருந்தால் அவங்க வந்து எதிராக தான் மாறுவாங்க. அது வந்து அப்படி ஒரு உறவு உள்ளபடியே இருக்காது. அப்படி தான் பாருங்க. இப்போ இதில் இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா விசிக வந்து வாரிய பதவி கேட்டுச்சு, அமைச்சரவையை மாற்றி கொடுங்க, வேறு அமைச்சரவை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. இது எதையுமே தாவேக்கா தராததுனால விசிக வந்து தாவேக்காவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குது அப்படின்னு ஊடகங்களில் செய்தி வெளியாகிட்டு இருக்கு. அது எப்படின்னா அமைச்சரவையில் வந்து உள்ளபடி விசிக பங்கெடுக்கணுங்கிறது உள்ளபடி எந்த முன் வச்ச கோரிக்கையும் இல்லை. எங்களுக்கு முதன்மையான கோரிக்கை. ஆனால் நாங்கள் வந்து டிவிகளை வைக்கல. ஆனால் டிவிகேவில் வந்து இருக்கக்கூடியவர்கள் வந்து இதேமாரி கட்சியில் வந்து நாங்கள் அதிகாரம் தோன்றல அவங்க தான் முதல்ல எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதன் பிறகு தான் எங்கள் தலைவர் அவர்கள் வந்து ஒரு கலந்து ஆலோசித்து அதன் பிறகு தான் வந்து ஒரு அந்த வாய்ப்பை நாங்கள் பங்கெடுத்துக்கிட்டோம். அதனால் நாங்கள் கேட்குறதும் கூட அவங்க எங்களுக்கு கொடுத்ததுங்கிறது தான் எங்களுக்கு முதல் பார்வையாக நாங்கள் பார்க்குறோம். ரெண்டாவது வாரிய தலைவருங்கிறது அது ஒரு ஆட்சி இருக்கும்போது, ஒரு கூட்டணியாக இருக்கும்போது ஒரு எதிர்பார்ப்புங்கிறது உண்மைதான், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது எந்த அளவு சாத்தியங்கிறது அது போக போகுதுன்னு தெரியும். ஆனால் எங்கள் தலைவர் உள்ளபடியே கேட்டிருக்க மாட்டார். எங்களுக்கு வந்து வாரியம் கொடுன்னு எங்கள் தலைவர் உள்ளபடியோ கேட்டிருக்க மாட்டார். அப்படி கேட்டிருந்தால் உள்ளபடியே அது நேரம் கொடுத்துருப்பாங்க. அப்போ கொடுக்காத காரணம் என்ன அப்படின்னா இன்னும் எங்கள் தலைவர் கேட்கலன்னு அர்த்தம். கேட்டிருந்தாலும் கொடுக்க போகணும். எப்படிங்கள் வந்து தட்டுனா திறக்கப்படுமோ அதேமாரி எங்கள் தலைவர் கேட்டிருந்தால் கொடுக்கப்படும். அப்போ எங்கள் தலைவர் இது வரைக்கும் கேட்கலன்னு அர்த்தம். அது அப்போ கேட்டிருந்தால் கொடுத்துருப்பாங்க. தொடர்ந்து தாவேக்காவுக்கு விசிக அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால
தாவேக்காவே வேண்டாம், நம்ம பாமக நோக்கி போயிடலாம். பாமகவில் அதற்கேற்ற மாதிரி சில சிக்னல் நடக்குது. பாமகவில் பிரிந்திருந்த அணிகள்லாம் ஒன்று சேருது. பாமக தலைவரை போய் இவங்க சந்திக்கிறாங்க, புக்கையெல்லாம் கொடுக்குறாங்க. அவையில் சௌமியா அன்புமணி பேசும்பொழுது முக்கியத்துவம் தரப்படுது. இதெல்லாம் அணிகள் மாறுவதற்கான ஒரு சிம்டம்ஸ் காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அது நம்ம அப்படி அந்த பார்வை நம்ம எடுத்துகிட்டு போனால் அது சரியாக இருக்காது. ஏன்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஆதரவு வாபஸ் வாங்கிடுவோங்கிற மாதிரிலாம் தலைவர் பேசிகிட்டு இருக்காரு. அது அந்த அந்த நிலைப்பாடுங்கிறது எங்கள் தலைவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு. அதில் நாங்கள் யாரும் மாற மாட்டோம், அதில் நாங்கள் பின்வாங்கிறதில்ல. அது ஆதரவு கொடுப்போமா கொடுக்க மாட்டோமாங்கிறது எங்கள் தலைவர் வாயால் வரக்கூடிய அது வார்த்தைகள் மட்டும்தான். அது வேறு கட்சி துறையில் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு நான் உள்ளபடி நான் ஏற்றுக்க மாட்டேன், அது கட்சியும் பொறுப்பேற்றுக்காது. ஆனால் பாமக அண்ணன் விஜய் அவர்கள் சந்திப்பதாக இருக்கட்டும், வேறு எந்த நிகழ்வாக இருக்கட்டும், இது ஒரு இயல்பான வாடிக்கை நிகழ்வு. எப்படின்னா அவங்க கலைஞர் ஆட்சி காலமாக இருந்தாலும் பொக்கே கொடுத்து அங்கே போய் ஆதரவு தெரிவிச்சுக்குவாங்க, ஆதரவு கொடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் இருந்தால் அதை சரி பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா ஆட்சி காலமாக இருந்தாலும் அவங்க போய் ஒரு பொக்கே கொடுத்து அவங்களுக்கு தன்னுடைய சங்கடத்தை தீர்த்துக்குவாங்க. அந்த பார்வையில் அந்த அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு நடந்திருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா பாமக மாதிரி ஒரு பெரிய இயக்கங்கிறது இந்த உள்ளபடி இந்த கட்சியில் இல்லை, இந்த தமிழ்நாட்டில் இல்லை. அவ்வளோ பெரிய போராளி கண்ட குணம் கொண்ட அங்கே இருக்க உறுப்பினர்கள். ஆனால் அது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாக அது திசை மாறி அது போயிடுச்சு. ஆனால் மறுபடியும் இந்த திசை மாறி சந்திப்புங்கிறது இதனால தான் அது உருவாச்சுங்கிறது அது உள்ளபடி ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் முதல்ல பாமக வேண்டான்னு சொல்லிட்டு தான் விசிகாவை தேடி வந்தார். அப்புறம் எப்படி அவர் போய் எப்படி பாமக வேணும்னு சொல்லி அப்படி எப்படி கூப்பிடுவார்? அந்தளவு அரசியல் நாணம் கூட இல்லாதவர் ஆனால் விஜய் அவர் இருப்பார். கொஞ்சமாவது நாணம் இருக்கும் இல்லையா? நாணம் இருந்தாலும் மட்டும்தானே அறிவு பிறக்கும். அதனால் அறிவு பிறந்தால் தான் நான் அரசியல் பண்ண முடியும், வாழ்வு நடத்த முடியும். அதனால் அவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு அவர் அரசியல் தெரிந்தவர், நாணம் படைத்தவர். அதனால் இது கடந்த திமுக ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய வேலைகளை அப்படியே பிரைவேட்டை கொடுக்குறாங்க, ஒரு 2-3 இடங்களில் அது மாதிரி பண்ணுறாங்கன்னு ஒரு பிரச்சனை ஒன்றுச்சு. அதற்கே பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு. விசிகா கண்டிச்சிச்சு, பல இடங்களில் கம்யூனிஸ்ட் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்கமுமே அது பிரைவேட் செக்டார்கிட்ட போகுதுங்கிற ஒரு விமர்சனம் ஓடிட்டுருக்கு. உங்கள் தலைவர் தான் அதையும் கண்டித்து அறிக்கையை வெளியிட்டிருக்காரு, பேட்டியும் கொடுத்துருக்காரு. அப்போ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் அணியில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது உங்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தலையா? இல்லை, இது திமுகவில் இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்துச்சு. அப்பயும் நாங்கள் தான் உள்ளபடி ஆளாக்கப்பட்டோம். இது இப்போ நடக்கல இந்த செய்தி. இன்றைக்கி இந்த மீடியாவில் நடந்துருக்கு. நீங்கள் கிராமப்புறங்கள் நீங்கள் போய் பாருங்கள், தூய்மை பணி திட்டம்னு இருக்கும். ஒரு ரிக்ஷா வண்டி வச்சுட்டு போகணும், குப்பை இட்டு இருப்பான். அவங்களாம் நம்மள தான் சேரிவாழ் மக்கள் தான் ஒரு சாக்கடைகிட்ட இருப்பான். அப்போ அங்கிருந்தே எங்களுக்கு இந்த பிரச்சனை உருவாச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாகவே இந்த பிரச்சனைக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒன்று மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்குது, இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட்டு கண்ட்ரோல் இருக்குது. அப்போ நாங்கள் மத்திய அரசும் போராடிட்டு தான் இருக்கிறோம், மாநில அரசும் நாங்கள் போராடிட்டு தான் இருக்கிறோம். அப்போது நாங்கள் போராடி விடுதலை பெறுவோங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த திட்டம் நாங்கள் உள்ளபடியே அது கடந்து போகாமல் நாங்கள் அது கண்டிப்பாக நாங்கள் கடிவாளம் போட்டு நாங்கள் இழுத்து உள்ளபடி எங்களோட கட்டுப்பாட்டுக்கு வச்சுருப்போங்கிறத என்னுடைய பார்வையை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் அதை இப்போ இதில் என்ன இப்போ சமீபத்தில் அமைச்சர் வன்னியரசுக்கும் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவுக்கு இடையிலான பிரச்சனை தான் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அவர் தாவேக்கு அமைச்சர்கள் இருக்கிறவங்களுக்கு வெட்கமில்லை அப்படின்னு ராசா ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். அதற்கு அமைச்சர் வன்னியரசு வரைமுறையின்றி பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சமீப நாட்களாக இப்படியே பேசுகிறாரு, அவருக்கு ஏதோ மனப்பிறழ்வு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். இது நல்லதா? 2 பேருமே பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள், 2 பேருமே முற்போக்கு சக்திகள்ங்கிறப்ப இப்படி ஒரு வாக்குவாதம், வாத பிரதிவாதம் தேவையா? 2 பேரும் பெரியார் ஏற்றுக்கொண்டவர்கள் அதில் நான் கொஞ்சம் பிளவுபடுறேன். ஏன்னா அண்ணன் வன்னீஸ்வரர்கள் புரட்சியாரை ஏற்றுக்கொண்டவர், பெரியார் ஏற்றுக்கொண்டவர். ஆனால் அண்ணன் ராசா அவர்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டவர் தான். ஆனால் அவர் கொஞ்சம் அவர் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இந்து மனப்பான்மை கொண்ட ஒரு மனிதராக இருப்பார்னு தான் நான் பார்க்குறேன். என்ன இப்படி சொல்கிறீங்க? அவர் திகாவிலிருந்து திமுகவிலிருந்து எல்லா இடங்கள்லையும் கொள்கை முழக்கமாக தானே அப்படி இருந்தால் கொள்கை பொறுப்பு செயலாளரால் அவர் வச்சுருந்தாங்க. இல்லை இல்லை, எப்படி சொல்கிறேன்னா சில நிறுவனங்கள்லாம் வச்சு அவங்க செயல்படுறாங்க. அதில் பேர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவராம் அப்படின்னு ஏதோ ஒரு கம்பெனியை வச்சு பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இலங்கையில் காந்தாராம் சொல்லுவாங்க. காந்தாராம்ங்கிறதுனா முருகனுடைய பெயர். அப்போ அண்ணன் ராசாவை நடத்தக்கூடிய ஒரு சில நிறுவனங்கள் அவர் இந்துத்துவத்தை உள்ளபடி அவர் தூக்கி நிறுத்தினால தான் அவருடைய அந்த முருகர் பெயரோடு அவர் ஒரு நிறுவனம்
பேரை வச்சு நடத்திட்டு வர்றாரு. இது கொஞ்சம் அபாண்டமான குற்றச்சாட்டா இல்லையா? ஆராசா வந்து இந்துத்துவ சிந்தனை உள்ளவர் சொல்கிறது கொஞ்சம் எப்படி இருக்குது எடுத்துக்கிட்டதுன்னு தெரியலையே. இல்லை, உண்மை அதுதானே. அப்புறம் பொய் சொல்லலையே. அப்போ சிவராமம் அப்புறம் ஒரு மோட்டார் சென்டர் நினைக்கிறேன், அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இளைஞர்களை நிறுவனத்தை வச்சா தனி மனிதரோட கொள்கை அப்படின்னா இப்போ நான் போய் வந்து ஒரு கிறித்தூர் அமைப்பு பேர் வச்சுக்க முடியுமா? நான் ஒரு இந்து, நான் கிறித்தூர் பேர் வச்சுக்க முடியுமா? இல்லை நான் இந்து, நான் வந்து ஒரு இஸ்லாம் பேர் வச்சுக்க முடியுமா? தவறு ஒன்றும் இல்லை வச்சுக்கிறது இல்லை, வச்சுக்கிறது தவறு ஒன்றும் கிடையாது. அந்த பார்வை எப்படி பார்ப்பாங்க? அந்த பார்வை எப்படி பார்ப்பாங்க? இப்போ நான் வந்து ஒரு இந்தா இருந்து இஸ்லாம் பேர் வச்சு என்ன எந்த பார்வையில் பார்ப்பாங்க? இப்போ நான் ஒரு இந்தா இருந்து ஒரு கிறிஸ்டின் பேர் வச்சு எந்த பார்வையில் பார்ப்பாங்க? ஆனால் தவறு கிடையாது. எந்த பார்வை மக்களுடைய பார்வை எந்த பார்வையில் இருப்பாங்க? நான் அதை மாற்றுன்னு சொல்லி தான் இந்த பேர் வச்சுருப்பேன். அதேமாரி தான் வந்து அண்ணன் ஆராசா அவர்கள் வந்து அவர் பெரியார் கொள்கை ஏற்றுக்கொண்டாலும் அவர் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் எல்லாமே இந்து பேர் கொண்ட பெயராக இருக்குது. அது இலங்கையில் வந்து சிவராமமும் அந்த பேர்லாம் காந்தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே முருகனுடைய பேராக வருது. அப்போ வந்து அவர் வந்து இந்துத்துவ மனப்பான்மையில் இருக்கிறாருங்கிறத நான் பார்க்குறேன். அதனால் வந்து இவர் பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொண்டாருங்கிறது அதில் கொஞ்சம் நான் சற்று பின்வாங்கிறதா சொல்ல முடியும். அதனால் வந்து இந்த 2 பேருக்கும் நடக்கக்கூடிய வந்து கொஞ்சம் குறைத்திருக்கலாங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஏன்னா இவரும் ஒரு புரட்சியாளர் படித்தவர், அண்ணன் அம்பேத்கரை பற்றி அண்ணன் ஆராசரும் மூலியமாக தெரியும். அதே போல் வந்து வன்னியரசு அவர்களுக்கும் தெரியும். 2 பேருமே அம்பேத்கர் படித்தவர்களுக்கு வந்து இந்த மோதல் கொஞ்சம் எங்களை போன்ற வளரக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து கொஞ்சம் நெருடலை உருவாக்குறத நான் பார்க்குறேன் அந்த செய்தி. இல்லை, அமைச்சர் ஆதவர்ஜனா பேசுகிறப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. விசிகாவை உடைக்கிறதுக்கு திமுக திட்டமிட்டிருக்கு, தாவேக்காவோடு நீங்கள் இருக்கிற வரைக்கும் விசிகாவை உடைப்போம் அப்படிங்கிறதுனால தான் பனையூர் பாபுவை கொண்டாந்து 2 மணி நேரமாக முதல்வர் வந்து முன்னாள் முதல்வர் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. விசிகா இதை அப்படி தான் பார்க்கிறதா? இல்லை, அது விசிகா அப்படி பார்க்கல, திமுக அப்படி பார்த்தாலும் அதுக்கு எங்களுக்கு உள்ளபடி கவலை கிடையாது. ஏன்னா இப்போ நடந்த போன ஆட்சி காலத்தில் 4 எம்எல்ஏக்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த 4 எம்எல்ஏக்களுடைய தொகுதியுடைய திட்டப்பணி நீங்கள் எடுத்து நீங்கள் பாருங்கள், ரொம்ப அதிகமாக திட்டப்பணி செஞ்சுருக்காங்க. அப்போ என்னென்னா திமுக இது வந்து மறைமுகமாக இவங்க வந்து வளர்த்துருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன் நான். ஏன்னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 3 கோடி தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 15 கோடி தான் கொடுக்கணும். ஆனால் அந்தந்த தொகுதியில் நீங்கள் பாருங்கள் நிறைய திட்டப்பணி நிறைய செஞ்சுருக்காங்க, தொகுதிகளிலும் செஞ்சுருக்காங்க. அப்போ இது வந்து திமுக வந்து மறைமுகமாக அவங்களுக்கு வந்து திட்டப்பணிகள் கொடுத்து அவங்களுக்கு வந்து எம்எல்ஏக்களை வந்து வளர விட்டுருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அதை வந்து கூப்பிட்டா அப்புறம் யாருன்னாலும் போக தான் செய்வாங்க. அப்புறம் அந்த பார்வைங்கிறது வந்து நாங்கள் பெருசாக எடுத்துக்கல. நாங்கள் என்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பிடிக்கலையோ, என்றைக்கு தலைவர் அவர்கள் பிடிக்கலையோ, பெரியார் என்னைக்கு அவர்கள் பிடிக்கலையோ, இதை மீறி போகிறாங்கன்னா போகட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். அங்கே போய் அவங்க என்ன வாரிக்க போகிறாங்க? போன ஆட்சி காலத்தில் எப்படி திட்டப்பணிகள் செஞ்சாங்களோ அதை தான் வந்து அவங்க வச்சுக்க போகிறாங்க, அதுதான் அவங்க பேசிக்க போகிறாங்க. அதனால் புதுசாக ஒன்றும் மாற போகிறது கிடையாது. அது நம்ம வாழ்த்துவோம், சந்தோஷமாக இருப்போம். எங்கே இருந்தாலும் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், இறைவன் புனிதத்தில். அதை நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய பார்வையாக இருக்குண்ணே. அது ரொம்ப நன்றிண்ணே. நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.